அதை வச்சு பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லாதக்கா. மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா. முன்னாடி எல்லாம் சின்ன பசங்களா இருந்தாங்க, நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாரும் வளர்ந்துட்டாங்கக்கா. எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அம்மா பையங்கிறதும் அம்மா பொண்ணுங்கிறதும் மாறாது இல்ல. அது மாறாதுதான். ஆனா எல்லாரும் 4 இடத்துக்கு போறாங்க, வராங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அனுபவப்படுறாங்க. ஓ, சரி எது தப்பு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறாங்கல்ல. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லைங்கிறப்போ அதை அவங்க சொல்லதானே செய்வாங்க. இப்பவும் கேள்வி கேட்காம தலையாட்டணும் ஏத்துக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாதுல்ல. அக்கா, காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயே கொஞ்சம் மாறித்தானே ஆகணும். புரியுதுடா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம, தெரிஞ்சாலும் எதையும் பெருசா பேச முடியாம பொம்மை மாதிரி உன் மாமா உட்கார்ந்துருக்காருல்ல. அதே மாதிரி என்ன இருக்க சொல்றல்ல. அக்கா, நான் அப்படி சொல்ல வரல. நீ சொல்றதோட அர்த்தம் அதுதான்ப்பா. ஒண்ணு நான் இவர மாதிரி இருக்கணும், இல்ல இது சரிப்படாதுன்னு நான் வீட்டை விட்டு போயிடணும். நான் அந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாருக்கும் சந்தோஷம்னா நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். இனிமே அவங்கவுங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் என்ன தோடுதோ அதை நீங்க செய்யுங்கப்பா. நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். இனிமே நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். எது சாப்பிட்டோமா தூங்குனமா என் புருஷனை பாத்துக்கிட்டேன்னா நான் அப்படியே இருந்துடுறேன்ப்பா, அப்படியே இருந்துடுறேன். அதைத்தானே நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போறேன். அக்கா, அக்கா இருக்கா? அக்கா, நீ கோவத்துல இருக்க இப்போ. அதான் நான் சொல்றதை நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உங்ககிட்ட இனிமேல் நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. வித்யா விஷயத்துல நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. அவ வரட்டும், எல்லாரும் அவளை உட்கார வச்சு பேசலாம். ஆமாமா, வித்யா ஒரு கோவக்காரி, அவசர புத்திக்காரின்னு உனக்கு தெரிஞ்சது தானே. அதான் நாம அவ விருப்பத்துக்கு எதிராக இருக்கோன்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா. கோவத்துல பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. அவ செலக்ட் பண்ண ஆளை விட இதை ஏத்துக்கிறதா வாழ்க்கைக்கு சரின்னு எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைப்போம். நீ அதே நினைச்சுக்கிட்டு இருக்காதக்கா. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சுதா, அக்கா உள்ள கூட்டு போ. சரிங்கம்மா. அக்கா அவ வந்தா நான் சொல்லி புரிய வைக்கிறேன்க்கா. நீ உள்ள போக்கா. வாங்கம்மா, கூட்டிட்டு போ சுதா. அழாதீங்கம்மா.